ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இது வந்துட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் மூவ் ஆனது. மார்னிங் வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு பையிங் கேண்டில் வந்ததையுமே ஒரு பையிங் ட்ரேட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஃப்ளாட் ஜோனில் ஓப்பன் ஆனால் பையிங் ட்ரேட் வந்துட்டு கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தது. மார்னிங் ஃபஸ்ட் ஹவர்லேயே வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஸ்டெச் கொடுத்துருந்தது. செகண்ட் வந்துட்டு இங்கே ஒரு வெர்ஜின் சிபிஆர் ஆல்ரெடி இருந்ததுன்னு 2-3 டேஸாக மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வெர்ஜின் சிபிஆர்லேருந்து இந்த இடத்துல ஒரு எம் போட்டு செல்லிங் அகெயின் சிபிஆரை டச் பண்ணியிருந்தது. அகெயின் வந்துட்டு அப் சைட் அப்புறம் கன்சால்டேஷன் டவுன் சைட். இந்த ட்ரேடை கூட நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் மார்னிங் ட்ரேட் வந்து உங்களுக்கு 2 சூப்பர் ட்ரேட் பையிங் சைட் அண்ட் செல்லிங் சைட் மோர் தென் 120 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ இதுக்காக தான் சொல்கிறது, எப்போவுமே மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணது படி ட்ரேட் எடுங்கன்னு. ஏன்னா நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் ஒவ்வொரு கேண்ட்லையும் பார்க்கும்போது நியூவாக தான் தெரியும். உங்களுக்கு எதுவுமே ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வர முடியாது. ஆல்ரெடி வந்த கேண்டில்ஸை வச்சு நீங்கள் ஒரு அனாலிசிஸில் இருந்தீங்கன்னா ஸோ வர கேண்டில் வந்து எப்படி மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனாலிசிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே ஐ பட்டனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்ட்டு தேர்ஸ்டேவோட அனாலிசிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீக் எஜுகேஷன் வாக்கில் எஃப்&ஓ டேக்ஸ் வந்து எப்படி நம்மளோட இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதையும் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கம்மிங் வீக்கில் வந்துட்டு செபியோட நியூ ரூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்ஸ் அதெல்லாம் அப்கமிங் வீக்ஸில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் அப்கமிங் எஜுகேஷன் வீடியோவும் வரும். ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் ப்ரைஸ். இதுக்கு நம்ம மார்க் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 52,278 இருக்குது. ஸோ அது எப்பவும் போல் எல்லோ லைனில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 52,278 ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு நான் எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து டெக்ஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படின்னா பிவிசி இஸ் ஈக்குவல் டு 52,278 ஓகேங்களா. இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு, வெர்ஜின் சிபிஆர். ஸோ இந்த வெர்ஜின் சிபிஆர் ஆஸ் ஆஃப் நோ க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது 100% சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ப்ளஸ் இதுக்கப்புறம் என்ன பிவட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேலோ இந்த இடத்துல இதை வந்து ஆரஞ்ச் லைனில் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது 52,800. ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேயே தான் வீக்லி ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாலும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்போ வந்து டுமாரோ சிபிஆர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே, டுமாரோ சிபிஆர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு ஜஸ்ட்டு கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த ஜோனில் வந்துட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் எடுத்து பையிங் ட்ரேட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நேரம் சைட்வேஸில் இருந்துட்டு அண்ட் தென் வந்துட்டு அப் சைட் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே வந்துட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு இன்சைடட் கேண்டில் மாதிரியோ இல்லை இந்த ஒன் டே சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு இன்வெர்டட் ஹேமரும் கீழே ஒரு பின்பாரும் இருக்குது. இந்த 2 ரேஞ்சை தான் மார்க்கெட் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் பிக் மொமெண்டம் இன் மார்க்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த லோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 51,700 to 52,700 நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆப்ஷன் செல்லிங் பண்ணனாலும் இந்த ஒரு ஜோனை மட்டும் வச்சுட்டு செல் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 52,600 அந்த லெவல்ஸ் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அகெயின் இந்த 52,000 to 52,200 வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லெவலில் கால் செல் பண்ணுறவங்களும் சரி, ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு ஃபாஸ்ட் ஸ்கேல்பிங் இருக்கிறவங்களும் சரி, ப்ராப்பராக எக்ஸாக்டாக எடுங்க. ஸோ அது இந்த எந்த லெவலில் பேஸ் என்ட்ரி கிடைக்குமோ, ஐ மீன் இந்த பேஸில் வந்துட்டு பையிங் எடுங்க, இந்த இடத்துல வந்துட்டு செல்லிங் எடுங்க. ஸோ இப்படி எங்கள் 52,600 ரேஞ்சில் செல்லிங்கும் 52,170 ரேஞ்சில் வந்துட்டு பையிங்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு பை பண்ணுவாங்க, சப்போர்ட்டில் போயிட்டு வந்துட்டு செல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இங்கே இருக்க பையிங்கை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ஃப்ரைடே கேஸே எடுத்துக்கோங்களேன்.
டோட்டலா கிளியர் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு அவங்க பை பண்ண பயந்திருப்பாங்க. ஓகேங்களா? பயந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபோமோல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அகைன் போயிட்டு இங்க வந்துட்டு பை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் தான் வரும். ஏன் வரும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வெர்ஜின் சிபிஆர். டெக்னிக்கலா பார்க்கணுமே தவிர எமோஷனோட கனெக்ட் ஆகாதீங்க. ஸோ இந்த மாரி மிஸ்டேக்ஸ் நான் என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல பண்ணியிருக்கேன். ஸோ இத நீங்க அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன். ஸோ எமோஷனலா வீடியோ இத பார்க்காதீங்க. ஸோ இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பேஸ் ஏரியா ஃபுல்லா சப்போர்ட்டா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 ஜோனுக்கு நடுவுல இருக்கும்போது, இது இந்த ஜோனுக்குள்ள ட்ராவல் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா இந்த இடம் வந்துட்டு பையிங்க்கான ஜோன், இந்த இடம் செல்லிங்க்கான ஜோன். ஸோ இத தவிர வேற எங்கேயாவது இன் பிட்வீன்ல எடுத்து தேவையில்லாத ஸ்டாப் லாஸ் வாங்காதீங்க. ஸோ அனாலிசிஸ் சிம்பிளா வச்சுக்கலாம். இத தாண்டி கேப் அப், கேப் டவுன்னா நீங்க அக்கார்டிங் டூ த மார்க்கெட் தான் நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ அனாலிசிஸ சிம்பிளா வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.